வணக்கம். ட்ரேடிங் மாதிரி ரொம்பவே பிரஷர் அதிகமான துறைகள்ல ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வெளியேந்த ஒரு கோச் வேணும்னு அவசியம் இல்ல. நீங்களே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சா மாற முடியும். அது எப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு சூப்பரான பிளானும் இருக்கு, திறமையும் இருக்கு. ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் மட்டும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? பல நேரங்கள்ல நமக்கு வர்ற தடைகளுக்கு காரணம் வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. சொல்லப்போனா நம்மளோட மிகப்பெரிய எதிரியே நாம தான். இந்த சிக்கலை எப்படி சரி பண்றது? இதுக்கு தீர்வு தான் செல்ஃப் கோச்சிங், அதாவது சுயப்பயிற்சி. இது ஏதோ புதுசா வந்த டெக்னிக்லாம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா உங்களை நீங்களே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மாதிரி ட்ரெயின் பண்றது. உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க கண்ட்ரோலை முழுசா உங்க கையில எடுக்கிறது தான் இது. வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பயணத்தோட முதல் படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மள நாம எந்த ஒளிவு மறைவும் இல்லாம முழுமையா நேர்மையா பாக்குறது. ஆமா, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மையான முன்னேற்றத்துக்கான முதல் கதவு இதுதான். ரொம்ப சிம்பிள். ஒரு பிரச்சனை இருக்குன்னே நமக்கு தெரியலன்னா அதை எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளோட தவறுகளை, நம்மளோட அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் முதல் வெற்றி. இங்கேதான் பெரிய வித்தியாசமே இருக்கு. ஜெயிச்சோமா தோத்தோமான்னு மட்டும் பாக்குறது ஒரு ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு பாக்குற மாதிரி. ஆனா ஒரு முடிவெடுக்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுச்சு? பயமா இருந்துச்சா? பேராசை வந்துச்சா? இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தப்பு பண்ணோமா? நான் ஏன் என் பிளானை ஃபாலோ பண்ணல? இந்த கேள்விகளை கேட்கறது தான் ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சோட வேலை. அந்த வேலையை தான் நாம நமக்கே செய்ய போறோம். இதுக்கு 2 சூப்பரான டூல்ஸ் இருக்கு. ஒன்னு இமோஷனல் ஜர்னல். ஒவ்வொரு ட்ரேடுக்கு அப்புறமும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஏன் அந்த முடிவு எடுத்தீங்கன்னு அப்படியே எழுதுங்க. இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா. பாருங்க, நம்பர்ஸ் பொய் சொல்லாது. நீங்க திரும்ப திரும்ப என்ன தப்பு செய்றீங்கன்னா அது அப்பட்டமா காட்டிடும். சரி, இப்போ நம்ம பலம் பலவீனம்லாம் ஓரளவு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன? ஒரு பெரிய கோட்டையை கட்டுற மாதிரி நம்மளோட ஒழுக்கத்தை ஒரு சிஸ்டமா நம்ம கட்ட வைக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே சில நாள் பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும், சில நாள் எதுவுமே செய்ய தோணாது இல்லையா? ஆனா வெற்றிங்கிறது மோட்டிவேஷனை நம்பி வரதில்ல. தினமும் நம்ம பல்லு விளக்குற மாதிரி நீங்க உருவாக்குற அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நம்பிதான் அது வருது. அந்த பழக்கங்கள் தான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். உங்க ஒவ்வொரு நாளையும் இந்த 3 பாகமா பிரிச்சுக்கோங்க. முதல்ல காலையில, சரி இன்னைக்கு என் பிளான் இதுதான்னு மனசளவுல தயாராகணும். 2வது, வேலை செய்யும்போது பிளானை விட்டு விலகாம இருக்கணும். டென்ஷன் ஆனா ஒரு சின்ன பிரேக் எடுத்து மனசை ரீசெட் பண்ணணும். கடைசியா, நாள் முடியும்போது ஓகே இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணணும். அவ்வளவுதான். இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். நல்லா கேட்டுக்கோங்க. மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமான்னு நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்றோமா இல்லையாங்கிறது 100% நம்ம கையில தான் இருக்கு. உங்க கவனத்தை ரிசல்ட்ல இருந்து உங்க செயலுக்கு மாத்துங்க. இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். உதாரணத்துக்கு, லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா அடுத்த 10 ட்ரேட்ல ஏன் ரூல்ஸை 100% நான் ஃபாலோ பண்ணுவேன் அன்னு ஒரு இலக்கு வைங்க. அதை செஞ்சு முடிக்கும்போது அது சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அடுத்து நாம போக போறது நம்மளோட மென்டல் ஜிம்முக்கு. ஆமா, உடம்புக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்றோமோ அதே மாதிரி மனசுக்கும் சில முக்கியமான பயிற்சிகள் இருக்கு. இத சரியா செஞ்சா நம்ம மனச ஒரு இரும்பு மாதிரி உறுதியா மாத்தலாம். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உங்க பிளானை நீங்க பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க திரும்ப திரும்ப வெற்றிய மனசுல ஓட விடும்போது அதுவே உங்க இயல்பா மாறிடும். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு மனசுல ஒத்திக்க பாருங்க. அமைதியா சிஸ்டம் ஆஃப் பண்ணி எழுந்து போற மாதிரி. இப்படி செஞ்சா நிஜத்துல அது நடக்கும்போது நீங்க பீதி அடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே அதுக்கு தயாரா இருப்பீங்க. பிரஷர் அதிகமாகும்போது நம்ம மூளையோட இமோஷனல் பார்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்மள தப்பு தப்பா முடிவெடுக்க வைக்கும். இத தடுக்க மூச்சு பயிற்சி மாதிரி விஷயங்கள் ரொம்பவே உதவும். அந்த கஷ்டமான நொடியில உங்களை அமைதிப்படுத்தி உங்க அறிவை பயன்படுத்த இதுதான் ஒரே வழி. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த நல்ல பழக்கங்களை எப்படி நம்ம வாழ்க்கை முழுக்க கொண்டு போறது? இது ஒரு ஸ்பிரிண்ட் இல்ல, இது ஒரு மேரத்தான். தொடர்ந்து முன்னேற என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இது ஒரு வட்டம் மாதிரிங்க. நீங்க செயல்படுறீங்க, என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறீங்க, அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த முறை இன்னும் பெட்டரா செய்றீங்க, அப்புறம் மறுபடியும் செயல்படுறீங்க. இந்த சுழற்சி நிக்கவே கூடாது. இதுதான் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு அடிப்படை.
நம்மள நாமே ஏமாத்திக்காம இருக்க 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, ஒவ்வொரு வாரமும் உங்களோட ஜர்னலை எடுத்து வச்சு நான் என் கோல்ஸை நோக்கி சரியா போறேனான்னு செக் பண்ணணும். 2வது, உங்கள மாதிரி ட்ரேடிங் பண்ற ஒரு குரூப்ல சேருங்க அல்லது ஒரு மென்டர்ட்ட பேசுங்க. ஏன்னா சில சமயம் அடுத்தவங்க பார்வை நம்ம கண்ணுக்கு தெரியாததை நம்ம காட்டும். இத ஒரு மந்திரம் மாதிரி உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நஷ்டமும் ஒரு தோல்வி இல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடத்தை நீங்க சரியா கத்துக்கிட்டா போதும், அதுவே அடுத்த வெற்றிக்கு ஒரு படிக்கல்லா மாறிடும். இந்த மனப்பான்மை தான் சாம்பியன்களை உருவாக்குது. உங்க வெற்றிக்கான எல்லா ரகசியமும் வேற எங்கேயும் இல்ல, நீங்க எழுதுற உங்க ட்ரேடிங் ஜர்னல்ல தான் இருக்கு. அது ஒரு புதையல் மாதிரி. அதை திறந்து உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு படிக்க நீங்க தயாரா? உங்க ஆட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க தயாரா?